ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் நண்டு கிரேவி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நண்டு எப்படி ஆயிடுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நண்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு மேலே இருக்க ஓடு மட்டும் கையை வச்சு எடுத்தால் இந்த மாதிரி வந்துடும். சைடில் இருக்கிறதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். காலெலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். நண்டு க்ளீன் பண்ணுறது ஈஸி தான். நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம். அப்படியே அந்த இதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டை க்ளீன் பண்ணியாச்சு. இப்படி தான் நண்டு க்ளீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நண்டு கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 பல். அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். தேங்காய் விழுதும் அரைச்சி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்கு. தேங்காய் ஒரு 10, கசகசா ஒரு ஸ்பூனு, ரெண்டுத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மையை எடுத்து வச்சுக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், காரத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக வேணும்னா தனி மிளகாய்த்தூளை சேர்த்துக்க மாட்டுருங்க, ஏன்னா மிளகு போட்டிருக்கோம். சளிக்கெலாம் அந்த நண்டு கிரேவி ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நண்டு க்ளீன் பண்ணி வச்ச நண்டை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடும் வேகணும்ல, அதனால திருப்பி விட்டு வேக விட்டு வச்சுக்கலாம். அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பால் விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம்.
அது கூட கொஞ்சமாக தண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி நண்டு கிரேவி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. நீங்களும் சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நண்டு வாங்கி பெப்பர் போட்டு செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.